Hi friends, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீயா எப்படி வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டொமைன் அதெல்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாவே நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளா ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். வெதர் வெப்சைட் நீங்க சப்போஸ் இப்போ சென்னை லொகேஷன் நீங்க சர்ச் பண்றீங்கன்னா சென்னையோட எந்த கரண்ட் வெதர் அது வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைட்டை வந்து நம்ம ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ண போறோம். நீங்க எந்த சைட்டாக தான் இருக்கலாம், அது ரியாக்டா இருக்கலாம், HTML இருக்கலாம். ஸோ எனிதிங் யூ கேன் ஹோஸ்ட் ஃப்ரீலி. ஓகேவா? ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வெதர் ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி நம்ம ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்றது அதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, ஆல்ரெடி நான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெதர், இதுல நான் எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி வச்சிருக்கேன் ரியாக்ட்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் எடுக்கணும். ரியாக்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பில்ட் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பில்டுன்னு ஒரு இது இருக்காது. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ நம்ம npm ரன் பில்டு மட்டும் தந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் எடுக்கும். npm ரன் பில்டு. ஸோ npm ரன் பில்டு தந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல வந்துடும், பில்ட் எடுத்து தந்துடும் ஒரு பில்டு ஃபோல்டர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் npm ரன் பில்டு தரேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பில்டு ஃபோல்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி இந்த பில்டு ஃபோல்டர் ரெடி ஆயிடுச்சு, இதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் ஜேசான் அந்த பத்தி தான் இருக்கும், ஜஸ்ட் ஃபேவ் ஐகான் அந்த மாதிரி தான் இருக்கும், லோகோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பில்டு ஃபோல்டரை ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ண போறோம். எப்படி இந்த சைட்டை வந்து ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ண போறோம் எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நெட்லிஃபைக்கு போயிடுங்க. நெட்லிஃபைன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ நீங்க எந்த ஒரு ரியாக்டா இருக்கலாம், HTML இருக்கலாம், எனிதிங் யூ கேன் ஹோஸ்ட் ஃப்ரீலி. ஸோ இதுல போய் நீங்க என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணீங்க. ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன் இந்த சைட்ல. ஸோ நான் ஈஸியா போய் நான் லாகின். ஸோ நீங்க லாகின் பண்ணிடும், நானும் லாகின் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய வெப்சைட்டை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதையும் எப்படி ஹோஸ்ட் பண்றது நான் காட்டுறேன். ஸோ நீங்க என்ன பண்றாங்கன்னா ஆட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேஷ்போர்ட்ல சைட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேண்ட்வித் 100 GB தந்திருக்காங்க, பில் மினிட்ஸ், கரண்ட் பில்ஸ், டீம் மெம்பர்ஸ்னா உங்க டீம் கூட நீங்க கொலாபரேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஆட் சைட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட், இதுல நிறைய 3 கேட்டகரிஸ் தந்திருக்காங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸிட் ப்ராஜெக்ட், ஸ்டார்ட் ஃப்ரம் த டெம்ப்ளேட், டெப்ளாய் மேனுவலி. ஸோ நான் என்ன பண்றேன்னா டெப்ளாய் மேனுவலி நான் தரேன். டெப்ளாய் மேனுவலி தேவை நான் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி நான் என்னோட C டிரைவ்ல நான் வச்சிருக்கேன். ஸோ நான் போறேன் ப்ராஜெக்ட்ஸ், வெதர், பில்ட். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும், அப்லோடு கேட்கும். ஆமா அப்லோடு தந்துருங்க, ட்ரஸ்ட்னு கேட்கணும். நீங்க அப்லோட் பண்ணோன்னா இந்த சைட் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு ஹோஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்க எந்த இதுவும் பண்ண வேணா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அதே பண்ணிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஆயிடுச்சு. நம்மளோட ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் ஓப்பன் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்னு இருக்கு, நான் கிளிக் பண்ணோன்னா நம்ம சைட் பாத்தீங்கன்னா லைவ் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன இது ஆட் பண்ணிக்கலாம், நீங்க லைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ரெஸ்யூம்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பர் லேட்டிவ்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கஸ்டம் நேம் நமக்கு தரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா நம்ம இங்க செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா மொபைல் தரேன். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி கூட இங்க வேலை செய்யுது. ஸோ ஓகே, எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி. அப்புறமா நீங்க சைட்ஸ் போயிடுங்க, இல்லாட்டி சைட்ஸ் கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைட் கான்ஃபிகரேஷன்ல சேஞ்ச் சைட் நேம் இருக்கும். ஸோ யூ கோ அண்ட் சேஞ்ச் யுவர் சைட் நேம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நாம இதுக்கு நேம் தரலாம் வெதர் வெப்சைட். ஸோ ஆல்ரெடி இந்த நேம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா வெதர் வெப்சைட் MS டெக் தரேன். ஸோ இது பெரிய லென்த்தியா தான் இருக்கு, நீங்க ஷார்ட் ஆகனா நீங்க ஷார்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் இப்போதைக்கு தரேன் வெதர் வெப்சைட் MS டெக். சேவ் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சேவ் ஆயிடுச்சு நம்மளோட சைட் நேம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும் வெதர் வெப்சைட் mstech.netlify.app வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். நான் இப்போ பூனேன்னு தரேன். அங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து டைனமிக் டேட்டாவும் தருது. ஸோ நீங்க ஈஸியா உங்களுடைய சைட்டை ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் நெட்லைஃப்ல. ஸோ திஸ் வீடியோ ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ பிகினர்ஸா யாராச்சும் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூம்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க அனுப்பும் போது ஸோ இது லைவ் ப்ராஜெக்டா HRs
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.